ஊழியம் செய்கிறவர்கள் கடைபிடிக்க வேண்டிய சட்டங்கள் என்ன, விதிகள் என்ன, அதேபோல இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிக்க வேண்டிய ஆச்சாரங்கள், கடைபிடிக்க வேண்டிய நடவடிக்கைகள், எது நியாயம், எது அநியாயம், எது பரிசுத்தம், எது பரிசுத்தமின்மை, இவைகள் எல்லாமே கூட விதிகளாக கொண்ட ஆகமம்தான் லேவியராகமம். இந்த லேவியராகமத்திலே சீனாய் பர்வதத்தின் அண்டையிலே சுமார் 1 வருட காலம் அவர்கள் இருந்தார்கள். இப்பொழுது தேவன் என்ன சொன்னார்? நான் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவேன் என்று சொன்னார் அல்லவா? உங்களோட கூட வாசம் பண்ணுவேன் என்று சொன்னபோது கவனிங்க, நான் உங்கள் மத்தியிலே தங்கியிருக்க வேண்டும் என்றால் எனக்கென்று சில காரியங்கள் உண்டு. 12 கோத்திரங்கள் இருக்கிறது, ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், லேவியர் இருக்கிறார்கள். யார் யார் எங்கெங்க இருக்க வேண்டும், அவற்றை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் எந்தெந்த கோத்திரத்தார் எத்தனை பேர் இருக்கிறீர்களோ முதலில் இலக்கம் பாருங்கள் என்று அவர் சொன்னார். எனவே 12 கோத்திரத்து ஜனங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திலும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று இலக்கம் பார்க்க ஆரம்பித்தார்கள். தேவன் என்ன செய்தார் என்றால், இந்த 12 கோத்திரங்களாக யார் யார் இருக்கிறார்களோ அந்த 12 கோத்திரங்களுக்கு மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன். நான் உங்கள் எல்லோருக்கும் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறேன். நான் உங்கள் எல்லோருக்கும் மையமாக இருக்க ஆசைப்படுகிறேன். உங்கள் வாழ்க்கையின் மையமாக நான் இருக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார் என்பதினாலே கவனிங்க, எண்ணாகமம் என்பது எந்தெந்த கோத்திரத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று இலக்கம் பார்த்தார்கள். எனவே அந்த கணக்குகளை நாம் பார்க்க முடியும். அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் எண்ணாகமம் என்ற பெயர் வந்தது. இதன் முதல் 10 அதிகாரங்களை நாம் கவனமாய் பார்ப்போம் என்றால் இதைத்தான் பார்க்க முடியும். அதாவது சீனாய் பர்வதத்தின் அருகே தங்கியிருந்த, ஏறக்குறைய 1 வருட காலம் தங்கியிருந்த இந்த இஸ்ரவேலர்களுடைய, அதாவது இஸ்ரவேலர்களுக்கு மத்தியிலே நாம் ஏற்கனவே பார்த்தபடி முதலில் தேவன் சீனாய் மலையின் மீது இறங்கினார். அதன் பிறகு மோசேயை அழைத்தார், என்னிடத்தில் வர வேண்டும் என்று அழைத்தார். எனவே மோசேயும் சீனாய் பர்வதத்துக்கு மேலே போனான், தேவனோடே கூட பேசினான். மோசேக்கு தேவன் நியாயப்பிரமாணத்தை அருளினார். ஆனால் நல்லா கவனிக்கணும், மோசே மாத்திரம் அங்கே மேலே போக முடிந்தது. இத்தனை லட்சம் பேர் என்னிடத்தில் வர முடியாதே, என்னை சேர முடியாது, எனவே நானே இறங்கி வருகின்றேன் என்ற ஒரு அடிப்படையில மோசேயினிடத்திலே சொல்லுகிறார், நானே என் பிரஜைகள் மத்தியில் வருவேன், அவர்களோட கூட நான் வாசம் பண்ணுவேன். எனவே ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கு. அதன் அடிப்படையில் ஆசரிப்பு கூடாரம் உருவாயிற்று. இப்பொழுது அந்த ஆசரிப்பு கூடாரம் அங்கே உருவான போது தேவன் சொன்னார், இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி நீங்கள் இருக்க வேண்டும், என்னை சுற்றி நீங்கள் இருக்க வேண்டும், உங்கள் மத்தியில் நான் வாசம் பண்ண வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்றால் அங்கே ஒவ்வொரு கோத்திரத்திலும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை இலக்கம் பார்க்க வேண்டும் என்றார். அப்படித்தான் இலக்கம் பார்த்தார்கள். அப்படி இலக்கம் பார்த்து முடித்த பிறகு தேவன் சொன்னார், யார் யார் எந்தெந்த பக்கம் இருக்க வேண்டும். ஆசாரியர்கள் எங்கே இருக்க வேண்டும், லேவியர்கள் எங்கே இருக்க வேண்டும். அதேபோல இந்த 12 கோத்திரத்தார், இந்த பக்கத்திலே ஒரு 3 கோத்திரம், இந்த பக்கம் 3 கோத்திரத்தார், அந்த பக்கத்திலே 3 கோத்திரத்தார், பின்னாலே 3 கோத்திரத்தார். தயவு செய்து இவற்றை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க, மத்தியிலே இருப்பது ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்தின் ஒரு பக்கத்திலே கோகாத்தியர், மறுபுறம் லேவியர். இதில் சந்தோஷமான செய்தி என்னவென்றால், அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு எக்ஸாக்டாக வாசலுக்கு முன்பு மோசேயும் ஆரோனும், சுற்றி லேவியர்கள், அதை தொடர்ந்து 3 கோத்திரத்தார், இடப்புறத்திலே 3 கோத்திரத்தார், வலப்புறத்திலே 3 கோத்திரத்தார், பின்பு பின்னாலே முன்னாலே 3 கோத்திரத்தார். இப்படி அவர்கள் இருந்தார்கள். மத்தியிலே தேவனுடைய பிரசன்னம், மத்தியிலே தேவனுடைய இருப்பு. நம்ம பார்க்கிறோம், இப்படித்தான் ஆசரிப்பு கூடாரம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மத்தியிலே தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. அது அவர்கள் எல்லோருக்கும் வெளிச்சமாகவும் இருந்தது. இவ்விதத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி 12 கோத்திரத்தை சேர்ந்த ஜனங்கள் சுமார் 20 to 30 லட்சம் பேர் குடியிருந்தார்கள். இவர்கள் எல்லோருக்கும் மத்தியிலே இருந்தது என்னங்க? தேவனுடைய வீடு. இன்னும் தெளிவாவே சொல்லணும்னா, தேவனுடைய மகிமை அவ்விதத்திலே அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மத்தியிலே இறங்கி வந்தது. அது இருக்கிற வரைக்கும் என்ன அர்த்தம்? தேவன் அங்கே இருக்கிறார். அது அவருடைய மகிமைக்கு அடையாளம். முதலிலிருந்து 10 அதிகாரங்கள் வரைக்கும் நாம் இந்த காரியங்களை குறித்து தான் தெளிவாக பார்க்கிறோம். சீனாய் பர்வதத்தின் அருகே, அதாவது முதல் 10 அதிகாரங்கள் வரைக்கும் அந்த காலகட்டத்தில் இவர்கள் அங்கே இருந்தார்கள். அவர்கள் மத்தியில் தேவனும் இருந்தார். அவர்களுடைய எண்ணிக்கை என்ன, எத்தனை பேர் யூதா கோத்திரத்தார், அதேபோல எத்தனை பேர் ரூபன் கோத்திரத்தார் என்பனவெல்லாவற்றையும் இலக்கம் பார்த்தார்கள். அதற்கு பிறகு நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக எந்தெந்த அதிகாரங்கள் எதை காட்டுகிறது, முதல் அதிகாரத்திலிருந்து 10வது அதிகாரம் வரைக்கும் சீனாய் பர்வதத்தின் கீழே, அதாவது சீனாயின் வனாந்தரத்திலே அவர்கள் 1 வருட காலம் குடியிருந்தார்கள். நியாயப்பிரமாணத்தை தேவன் எங்கே கொடுத்தார்? சீனாய் மலையின் மீது இருந்துதான் கொடுத்தார்.
சீனாய் பர்வதத்திலிருந்து இறங்கி வந்த அந்த சீனாய் வனாந்தரத்தில்தான் தேவன் ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக அவர்களோடு கூட வாசம் பண்ணினார். சுமார் 1 வருட காலம் அவர் அங்கே இருந்தார். இப்பொழுது தேவன் அவர்களை அங்கிருந்து வாக்குத்தத்த பூமிக்கு அழைத்துக் கொண்டு செல்லப் போகிறார். எனவே முதலாவது அங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? நான் உங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன் என்பதனால் யார் என் வலப்புறத்தில் இருக்க வேண்டும், யாரெல்லாம் இடப்புறத்தில் இருக்க வேண்டும், யார் முன்பாக இருக்க வேண்டும், யார் என் பின்னால் இருக்க வேண்டும் என்பதற்கான இலக்கம் பாருங்கள் என்று சொல்லி தேவன் மோசேக்கு நேர்த்தியான ஒரு திட்டத்தை அருளினார். அந்த திட்டத்தின்படிதான் அவர்கள் அங்கே குடியிருந்தார்கள். இப்பொழுது தேவன் அவர்களை அங்கிருந்து வாக்குத்தத்த பூமியை நோக்கி அழைத்துச் செல்ல முயற்சியை மேற்கொள்கிறார். 1வது அதிகாரத்திலிருந்து 10வது அதிகாரம் வரைக்கும் உள்ள எண்ணாகமம் புத்தகத்தில் நீங்கள் என்ன பார்க்க முடியும் என்றால், சீனாயில் தேவன் அவர்களோடு வாசம் பண்ணியது, அங்கிருந்தவர்களின் எண்ணிக்கை, இவை எல்லாவற்றையும் நாம் அங்கே பார்க்க முடியும். 11 மற்றும் 12வது அதிகாரத்திலே அவர்கள் பிரயாணம் பண்ணுகிறதை பார்க்க முடியும். 13வது அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர்கள் சீனாய் வனாந்தரத்திலிருந்து, அதாவது சீனாய் மலைப்பகுதியிலே இருந்து அவர்கள் பிரயாணமாய் புறப்பட்டு போனார்கள். அப்படி பிரயாணம் செய்ததிலிருந்து, அதாவது 11ஆம் 12ஆம் அதிகாரங்கள் அவர்கள் செய்த அந்த பிரயாணத்தை குறிக்கின்றது. அப்படியே அவர்கள் பாரான் என்கிற வனாந்தரத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். அந்த இடத்திற்கு அவர்கள் வந்து சேர்ந்த பிறகு 13ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர்கள் அந்த பாரான் என்கிற வனாந்தரத்திலே குடியிருந்தார்கள். அதற்கு பிறகு அங்கிருந்து வாக்குத்தத்த பூமிக்கு போகும் பிரயாணத்திலே மறுபடியும் இந்த 20-21வது அதிகாரத்திலே அவற்றை நாம் பார்க்க முடியும். அப்படி அவர்கள் அந்த பிரயாணத்தை மேற்கொண்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு அருகாமையிலே இருக்கிற மோவாப் மைதானத்தை வந்து அடைந்தார்கள். அப்படின்னா இப்ப அவங்க ஆல்மோஸ்ட் பக்கத்துல நெருங்கி வந்துட்டாங்க. எதுக்கு? வாக்குத்தத்த பூமிக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. எனவே 22ஆம் அதிகாரத்திலிருந்து 36ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர்கள் அந்த மோவாப் மைதானத்தில் இருந்ததை நாம் பார்க்க முடியும். கவனிங்க, எண்ணாகமத்திற்கு ஏறக்குறைய 3 பெயர்கள் உண்டு. எண்ணாகமம் என்ற பெயர் ஏன் வந்தது? எண்ணிக்கையை காட்டுகிறது. லேவியர்கள் எத்தனை பேர் இருந்தார்கள்? நான் ஏற்கனவே சொன்னது போல 12 கோத்திரத்தில் இருக்கிறவர்கள் எத்தனை பேர் என்ற எண்ணிக்கையை தெரிவிப்பதனாலே அதை எண்ணாகமம் என்றார்கள். அதேபோல இந்த எண்ணாகமம் புத்தகத்திலே அவர்களுடைய பிரயாணத்தையும் நாம் பார்க்கிறோம். எனவே சஞ்சார ஆகமம் என்றும் ஒரு பெயர் உண்டு. அதேபோல அது மாத்திரமல்லாமல் அவர்கள் பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது, இந்த வனாந்தரத்திலே வந்து குடியிருந்த போது, எப்ப பார்த்தாலும் இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? முணுமுணுப்பது, சலித்துக் கொள்ளுவது, சலித்துக் கொள்ளுவது, முறுமுறுப்பது, இதே வேலை. எனவே இதை முறுமுறுப்பின் ஆகமம் என்றும் சொல்லலாம். இது முறுமுறுப்பின் ஆகமம். இதில் முக்கியமாக ஜாக்கிரதையாய் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அதிலும் குறிப்பாக இந்த 40 ஆண்டுகள் அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் செய்த இந்த 40 வருடங்களில் அதிகபட்சமாக அவர்கள் கழித்தது எங்கென்றால் சீனாய் பர்வதத்தினருகே, பாரான் வனாந்தரத்தினருகே, அதேபோல அதன் பிறகு மோவாப் சமவெளியில். இப்படி அவர்கள் 40 வருடங்களை அங்கேயே கழித்தார்கள், அங்கே சுற்றி கொண்டிருந்தார்கள். இப்ப உங்களுக்கு புரியுதா? 40 வருடங்கள் எதற்காக அவர்கள் வனாந்தரத்திலேயே இருக்க வேண்டியிருந்தது? கவனிச்சா, எகிப்து தேசத்தை விட்டு வந்து தேவன் காண்பிக்கிற வாக்குத்தத்த பூமியை வந்து அடைவதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கும் என்ற கேள்வி எழுப்பினால், பெரிய பெரிய வேத பண்டிதர்கள் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், சுமார் 11 நாட்கள் அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து தேவனுடைய வாக்குத்தத்த பூமிக்கு வந்து சேர்ந்திருக்க முடியும். எத்தனை நாட்கள்ல? 11 நாட்கள்ல. அதுதான் தேவனுடைய திட்டம், அதுதான் தேவனுடைய நோக்கம். 11 நாட்களில ஏறக்குறைய 2 வாரங்களுக்குள்ளாகவே எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்த இவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற அற்புதமான அந்த தேசத்திற்குள்ளே அடியெடுத்து வைத்து சகல ஆசீர்வாதங்களையும் சகல செழிப்பையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் அனுபவிக்க வேண்டிய இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எதற்காக 40 வருடங்கள் பிரயாணம் பண்ண வேண்டி வந்தது? 40 வாரங்கள் அல்ல, 40 மாதங்கள் அல்ல, 40 வருடங்கள் ஏன் இந்த பிரயாணத்தை அவர்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தது? காரணம் என்ன? அதை தெரிந்து கொள்ள முயற்சிக்கலாம். வாங்க, 1 முதல் 10வது அதிகாரம் வரைக்கும் ஏற்கனவே சொன்னதைப் போல எண்ணிக்கைகளை குறித்து நாம் பார்க்க முடியும். சீனாய் மலையிலிருந்து, சீனாய் வனாந்தரத்திலிருந்து தேவன் அவர்களுக்கான ஒரு எண்ணிக்கையை கொடுத்தார். அந்த எண்ணிக்கை என்னவென்று பார்க்கலாம். எண்ணாகமம் 9வது அதிகாரம் 15ஆம் வசனம். வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிற்று. சாயங்காலமான போது வாசஸ்தலத்தின் மேல் அக்னிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று. அது விடியற்காலம் மட்டும் இருந்தது. சாயங்காலமான போது வாசஸ்தலத்தின் மேல் அக்னிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று. அது விடியற்காலம் மட்டும் இருந்தது. இப்படி நித்தமும் இருந்தது. நித்தமும் இருந்தது. பகலில் மேகமும்
இரவில் அக்கினி தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருந்தது. மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். எப்பொழுது அந்த மேகம் அந்த கூடாரத்தின் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மேலே எழும்புகிறதோ அது எதற்கு அடையாளம் என்றால், இங்கிருந்து நாம் புறப்பட வேண்டும். இங்கிருந்து புறப்பட்டு வாக்குத்தத்த பூமிக்கு போக வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்மை இங்கிருந்து வாக்குத்தத்த பூமியை நோக்கி வழிநடத்தி கொண்டு போகப் போகிறார் என்பதற்கான அடையாளம். எனவே எப்பொழுது அந்த மேகம் கூடாரத்தின் மேலிருந்து எழும்பி நகர ஆரம்பிக்கிறதோ, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சீனாய் பிரதேசத்திலிருந்து பிரயாணமாக புறப்பட ஆரம்பித்தார்கள். அந்த பிரயாணம்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதியில் மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயர எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்தரத்திலிருந்து தங்கள் பிரயாண வரிசைகளாய் புறப்பட்டார்கள். எனவே 10ஆவது அதிகாரம் 11ஆவது அதிகாரமும் பிரயாணம். சீனாய் வனாந்தரத்தினிடத்திலிருந்து அல்லது சீனாய் பர்வதத்தின் பகுதியிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு பிரயாணமானார்கள். அப்படி பிரயாணமாய் புறப்பட்டு போகிற போது என்ன நடந்ததென்றால், இவங்களுக்கு புத்தி கொஞ்சம் கெட்டு போச்சு. இஸ்ரவேலர்களுடைய சுயரூபம் வெளியே தெரிஞ்சது. அப்படின்னா அவங்களுடைய புத்தி என்ன, அதை வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம். பின்பு ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாயிருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் உண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியிலிருந்து சிலரை பட்சித்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். உடனே அக்கினி அவிந்து போயிற்று. தேவன் அவர்களை வழிநடத்துகிறார். நல்ல கவனிங்க, வழிநடத்துறது யாரு? தேவன் தான் வழிநடத்துகிறார். அப்படி தேவனே இறங்கி வந்து இவர்களை வழிநடத்துகையில் அவர்களுக்குள் ஒரு விதமான திருப்தியின்மை, அவர்களுக்குள் ஒரு விதமான சலிப்பு. எனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அதைக் கண்ட தேவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனவே கோபம் உண்டவராய் அக்கினியை அனுப்பினார். அந்த அக்கினி சிலரை அங்கே பட்சித்து போட்டது. அப்போ அவர்கள் பதறியடித்துக் கொண்டு மோசேயினிடத்தில் ஓடி வந்து, ஐயா, தேவனிடத்திலே முறையிடு, நாங்கள் சாகுகிறோம் என்று கெஞ்சிய போது மோசே தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அந்த அக்கினி அவிந்து போயிற்று. அப்போ அது புத்தி வந்திருக்கணுமா இல்லையா? நாம் தேவனுக்கு விரோதமாக நடந்து கொண்டால், முறுமுறுத்தால் தேவன் சிட்சிப்பார் என்ற அறிவு அப்போவாது வந்திருக்கணும் இல்ல? எப்பொழுது சிட்சை நிறுத்தப்பட்டதோ, அக்கினி அவிந்து போயிற்றோ, என்ன நடக்குது? தொடர்ந்து வாசிக்கிறேன். 4ஆவது வசனம். அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும். என்னங்க இது? உங்களுக்கு நினைவிருக்கா? யாத்திராகமத்தை குறித்து நாம் தியானித்த போது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தியானித்தோம். அது என்னவென்றால், எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் ஒரே ராத்திரி தான் டைம் எடுத்துக்கிட்டார். ஒரே ராத்திரியில் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வெளியே கொண்டு வந்து விட்டார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் இருந்த எகிப்தை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு தேவனுக்கு 40 வருஷம் ஆச்சுங்க. அது பிரச்சனை. எகிப்துக்குள்ளிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே கொண்டு வரப்பட்டு விட்டார்கள். ஆனால் இஸ்ரவேலர்களுக்குள்ளிருந்து எகிப்து வெளியே வரல. அதான் பிரச்சனை. அவங்க எகிப்துக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டாங்களே தவிர அவங்களுக்குள்ள எகிப்தும் சேர்ந்து வந்துருச்சு. உதாரணத்துக்கு சோதோம் கொமோரா பாவம் நிறைந்த பட்டணங்கள். நடந்த பாவங்களுக்காக தேவன் அந்த பட்டணங்களை சிட்சித்த போது ஆபிரகாமனுடைய விண்ணப்பத்தின் அடிப்படையிலே தேவன் லோத்தையும் லோத்தனுடைய குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காக தூதனை அனுப்பி வைத்தார். தம்முடைய தூதன் வந்து பலவந்தமாக லோத்தையும் லோத்துடைய மனைவியையும் லோத்தின் 2 குமாரத்திகளையும் சோதோம் குமோரா பட்டணத்திலிருந்து வெளியே மீட்டுக் கொண்டு வருகிற போது பின்னால் திரும்பி பார்க்கக்கூடாது என்று கட்டளையிட்டு வெளியே அழைத்துக் கொண்டு வந்தபோது, எப்பொழுது திடீரென்று தேவனுடைய அக்கினி வந்து சோதோம் குமோரா பட்டணங்களை பட்சிக்க ஆரம்பித்ததோ, லோத்தின் மனைவி திடீரென்று திரும்பி பார்த்து விட்டாள். காரணம் என்ன? லோத்தின் மனைவி சோதோம் குமோராவிலிருந்து வெளியே வந்து விட்டாள். ஆனால் அவளுடைய மனம் அங்கேயேதான் இருக்கு. நல்லா கவனிச்சா, பிசிக்கலா சோதோம் குமாரை விட்டு வெளியே வந்துட்டா. ஆனா மென்டலி, ஐயோ என் நகையெல்லாம் என்ன ஆகுமோ, என் சாரியெல்லாம் என்ன ஆகுமோ, எவைகளெல்லாம் அங்கே சேர்த்து வைத்திருந்தாளோ அவைகளின் மீதே மனது வைத்து விட்டாள்.
நம்மள நிறைய பேர் பார்க்கறதுக்கு வெளித்தோற்றத்துக்கு மாத்திரம் ஆவிக்குரியவர்களாக காணப்படுவார்கள். ஆனா உள்ளுக்குள்ள அந்த உலகம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அவங்களும் அப்படித்தான் எகிப்தை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். ஆனா இருதயத்துக்குள்ள அந்த எகிப்தை பிடிச்சு தொங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு சாதுவும் சாதுவுடைய சீஷர்களும் ஒரு நதியை தாண்ட வேண்டியிருந்த சூழ்நிலையில அங்க ஒரு பெண் அந்த நதியை கடக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் ஒருவேளை அந்த நதியை தாண்டி போகும்போது தண்ணீரில் அடித்துச் செல்லப்படுவேனோ என்ற பயத்தில் நதிக்குள்ள இறங்க முடியாம அப்படியே நிக்கிறா. அதை கவனிச்ச அந்த பெரியவர், அந்த சாது, அம்மா நீ என்ன நதியை கடந்து போகணுமா? ஆமாயா, தாண்டி போகணும். ஆனா உள்ள இறங்கி போறதுக்கு பயமா இருக்கு, அடிச்சுட்டு போயிருவோனோங்கிற பயமா இருக்கு. அப்போ அந்த சாது சொன்னாரு, நீ பயப்படாதம்மா, நாங்க உனக்கு உதவி செய்யறோம் என்று சொல்லி அவரும் அவருடைய சீஷனும் 2 பேரும் கையோட கை இந்த மாதிரி பிடிச்சுக்கிட்டாமா, இந்த கைகள் மேல வந்து உட்காந்துக்கமா, நாங்க கூட்டிட்டு போயிடுறோம் என்று சொன்னார். அப்படியே அவங்க 2 பேரும் கையை பிடிச்சாங்க. அந்த பொண்ணு பத்திரமா வந்து கையில் உட்காந்துட்டா. மெதுவா நதியை கடந்து 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 போய் பத்திரமா கொண்டு போய் அந்த பெண்ணை அந்த நதியோடைய அக்கறையில இறக்கி விட்டுட்டாங்க. அப்படி இறக்கி விட்டதுக்கு அப்புறம் அந்த சாதுவும் அவரோட கூட இருந்த சீஷனும் அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. ஒரு மணி நேரம் கடந்ததுக்கு அப்புறம் அந்த சீஷன் சாதுவை பார்த்து கேட்டான், ஐயா எனக்கேனோ ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாவே இருக்கு, அது என்ன ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. ஏன் திடீர்னு டென்ஷன் எதுக்கு? அது வேற ஒன்றும் இல்லை குருவே, நீங்க ஆரம்பத்திலிருந்தே என்ன எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க, பெண்களை நாம தொடக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டு அவங்கள டச் பண்ணக்கூடாது, தேவையில்லாம அவங்க பக்கம் போகக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா எங்களுக்கு போதிச்சுட்டு வந்தீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம கைகள் மேலேயே அந்த பொண்ணை உட்கார வச்சு சுமந்து இக்கரைக்கு கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்கோம். அப்ப இருந்து எனக்கு என்னமோ ரொம்ப டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொன்னப்போ குரு இப்படி சொன்னாரா, தம்பி அந்த பொண்ணை நான் அக்கறையிலிருந்து இக்கரைக்கு கூட்டிட்டு வந்து என் கையிலிருந்து இறக்கி விட்டுட்டேன், ஆனா நீ ஏன் இன்னும் அந்த பொண்ணை சுமந்துகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாராம். அப்ப அந்த சிஷ்யன் என்ன செய்யறான், அந்த பெண்ணை பிசிக்கலா அங்க இறக்கி விட்டுட்டான், ஆனா இன்னும் எங்க சுமந்துகிட்டு இருக்கான், உள்ளுக்குள்ள அந்த பொண்ணை சுமந்துகிட்டே இருக்கான். சோ அந்த குரு சொன்னாரு, அந்த பொண்ணை நான் அங்கேயே இறக்கி விட்டுட்டேன்யா, அப்படி விட்டுட்டா அது தப்பு இல்லை, இப்படியே சுமந்துகிட்டு இருந்தாதான் தப்பு. இவங்களும் அப்படிதான் எகிப்தை விட்டு வெளியே வந்து விட்டார்கள், ஆனா மனசார சுமந்துகிட்டு தான் இருக்காங்க. நம்மள நிறைய பேர் வெளிப்படையா சாராயத்தை விட்டு விலகிட்டீங்க, ஆனா உள்ளுக்குள்ள மட்டும் இன்னும் அது அப்படியே இழுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? பிசிக்கலா அந்த பெண்ணோடோ அல்லது அந்த ஆணோடோ இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டீங்க, ஆனா மென்டலி அப்படியே செல்போன் எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. ஏதாவது மெசேஜ் அனுப்பியிருக்கானா, மறுபடியும் ஏதாவது கனெக்ஷன் கிடைக்குமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிப்படையா விட்டுட்டோம், ஆனா மனசளவில் இன்னும் கேரி பண்ணிக்கிட்டே இருக்கோம். பிசிக்கலா விபச்சாரம் பண்றதெல்லாம் விட்டு விலகிட்டோம், ஆனா மென்டலி இன்னும் அந்த எண்ணம் உனக்குள்ள அப்படி இருந்துகிட்டே இருக்கு. அதுதான் ஆபத்து. எனவேதான் சகோதர சகோதரிகளே, ஏசப்பா இப்படி சொல்லுவார், விபச்சாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே, ஆனா அந்த பார்வையை கேரி பண்ணுகிற எவனும் அந்த ஸ்திரீயோட விபச்சாரம் செய்தாயிற்று. நீ மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருந்தன்னா, அந்த பார்வைக்குள்ள பார்த்துக்கிட்டே இருந்தன்னா நீங்க விபச்சாரம் செய்த மாதிரி தான். பிசிக்கலா ஒருவேளை நீங்க விபச்சாரம் பண்ணாம இருக்கலாம், பார்வையால பண்றீங்க, எண்ணத்தால பண்ணுறீங்க, உங்களுக்குள்ள அந்த எண்ணங்கள் அப்படியே இருக்கு. அதைத்தான் தேவன் அங்க சொன்ன. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க என்ன செய்யறாங்க கவனிங்க, எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க, ஆனா எகிப்து மேல் இருக்கின்ற அந்த ஆசைகள், சாப்பாட்டு ஆசை அவங்கள விட்டு போல. அடுத்ததா என்ன சொல்றாங்க, நாங்கள் கிரயமே செலுத்தாமல் சாப்பிட்ட ஆகாரங்கள் எங்களுக்கு ஞாபகம் வருது. பார்வோன் இவங்களுக்கு என்ன ஃப்ரீயா வாங்க கொடுத்தான்? ஆக்சுவலா இவங்க அங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, சுமை சுமக்குற வேலை. பார்வோன் சுமத்துன அந்த வேதனையை தாங்க முடியாம, நிம்மதியா ஒரு வேளை கூட சாப்பிட முடியாம, பட்டினி கிடக்க முடியாம, ஒருவேளை போஜனத்தை சாப்பிட்டுட்டு உயிர் வாழ முடியாம அழுது புலம்புனப்போ தேவன் அவர்களுக்கு இறங்கி மோசேயை அனுப்பி வைத்தார். அடிமைத்தனத்திலிருந்து, பார்வோனுடைய கரங்களுக்குள்ளிருந்து, சுமக்கிற வேலையிலிருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து தாமே அவர்களுக்கு மன்னாவை போஷித்து தாமே வழிநடத்தினால் தேவனுக்கு எதிராகவே முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இங்கே சாப்பிட்றத விட அந்த பார்வோன் கொடுத்து சாப்பிட்டதே நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னப்போ தேவனுக்கு எந்த அளவுக்கு வேதனையா இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. அடே பார்வோன், ஓ உங்களுக்கு இஷ்டமா? பார்வோன் நீ கரையை எதுவும் செலுத்தாம உங்களுக்கு ஃப்ரீயா சாப்பாடு பிரியாணி போட்டானா? விதவிதமான பொரியலாம் பாவம். இவைகளெல்லாம் ஞாபகம் வந்து கொண்டே இருக்கையில், ஞாபகம் வந்தது மட்டும் இல்லைங்க, அதை தொடர்ந்து அவங்க வந்து மோசே கிட்ட பயங்கரமா தகராறு பண்ணாங்க. மோசே எரிச்சல் ஊட்டினார்கள்,
மோசேக்கு நரக வேதனையை உண்டாக்கினார்கள். மோசேயால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. கவனிங்க, அவன் என்ன செய்றான்? இவங்க தொந்தரவை தாங்க முடியாம மோசே தேவனிடத்துல வந்து, ஆண்டவரே எனக்கு வாழணும்னே இல்லை. மோசே எவ்வளவு ஒரு கஷ்டம், மனோரீதியா எவ்வளவு பாதிக்கப்பட்டுட்டான்னா தேவனிடத்திலே வந்து சொல்றாங்க, ஐயோ போதும், என்ன சாகடிச்சிருங்க ஆண்டவரே. இவங்களுடைய ஆசையெல்லாம் என்னால தீர்த்து வைக்கவே முடியாது. எப்ப பார்த்தாலும் சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவு நல்லது செஞ்சாலும் சலிச்சுக்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க, வந்து வேதனைப்படுத்துறாங்க. என்னால இவங்களை வச்சு முடியவே முடியல. என்ன கொன்னுடுங்க ஆண்டவரே, சாகிறது பெட்டர்னு தோணுது. சில நேரங்கள்ல கணவனுடைய அழுத்தம் தாங்க முடியாம, மனைவியுடைய அராஜகத்தை தாங்க முடியாம, வீணான ஆசைகளை தீர்த்து வைக்க முடியாம, வாழ்க்கை மேலேயே ஒரு விரக்தி வந்து சாவதே பெட்டர் அப்படின்னு எத்தனை கணவன்மார் நினைச்சதில்லை, எத்தனை மனைவிமார் நினைக்கிறது இல்லை. யாராவது இருக்கீங்களா நம்ம மத்தியில் அப்படி? மனிதனை தொந்தரவு செய்து பிச்சு பிரான்ற யாராவது இருக்கீங்களா? ரத்தம் வர பண்ணுகிற கணவன்மார் மனைவிமார் இருக்கீங்களா? ஜாக்கிரதை, தேவன் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். எந்த அளவுக்கு முறுமுறுத்தாங்க கவனிங்க. யாருங்க இந்த மோசே? இவர்களை விடுவிப்பதற்காக, அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக தேவனால் பலமாய் பயன்படுத்தப்பட்ட பனிமுட்டான மோசேயை வேதனைப்படுத்தினார்கள். ஒரு கட்டத்தில் மோசே இப்படி சொல்றான், பார்க்கலாம். 11ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வரப்பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன? இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முலையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்துக் கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கர்ப்பந்தரித்தேனோ? இவர்களை பெற்றது நானோ? இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது. எனக்கு இது மிஞ்சின பாரமாயிருக்கிறது. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். என்னை கொன்று போடும், என்னால முடியல ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள், அடடே, தேவன் நம்மை பாலும் தேனும் ஓடுகிற அற்புத தேசத்துக்கு நம்மை கொண்டு போகிறார். நாம் அதை நோக்கி பிரயாணம் போகிறோம். We are only travelers. நமக்கென்று நிலையான ஒரு வாசஸ்தலத்தை தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த ஸ்தலத்தை போய் சென்றடைய போகிறோம். இதுல ஏதோ வழியில சில குறைகள் உண்டு, பிரயாணத்துல ஏதோ கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்தை நாம தாங்கிக்கிட்டோமா இல்லையா? மோசே என்ன செய்கிறான்? தேவன் வாக்கு பண்ணி இருக்கிற பூமிக்கு நம்மை வழி நடத்தி கொண்டு போகிறான். அது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் நமக்கு ஆகாரத்தை அவ்வப்பொழுது தந்து கொண்டேதான் இருக்கிறார். கவனிங்க, இந்த எண்ணாகமத்தில் தேவன் அவர்களுக்கு எவற்றையெல்லாம் அருளி செய்தார் என்பதற்கான அநேக ரெஃபரன்ஸ் உண்டு. அதையும் ஒரு முறை பார்த்து விடலாம். முதலாவது 11வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். 11வது அதிகாரத்தின் 31ஆம் வசனத்திலே பார்க்க முடியும், தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு இறைச்சி கொடுத்தார். அதேபோல 20ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும், கர்த்தர் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தார். 1வது அதிகாரத்திலும் நாம் பார்க்கிறோம், கர்த்தர் அவர்களுக்கான தலைவனை கொடுத்தார். 14வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும், கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்த பூமியை கொடுத்தார். கொடுத்துட்டே தாங்க இருக்காரு. தேவனுடைய நேச்சர் என்ன? கிவ் அண்ட் கிவ் அண்ட் ஃபர்கிவ். தேவன் கொடுத்துக்கொண்டே இருப்பார், மன்னித்து கொண்டும் இருப்பார். மனிதனுடைய நேச்சர் என்ன? கெட் அண்ட் கெட் அண்ட் கெட் அண்ட் கெட் அண்ட் ஃபர்கெட். அப்படின்னா என்ன? எப்ப பார்த்தாலும் பெற்றுக்கொள்வது. வயிறு முட்டை சாப்பிட்றது, அதுக்கப்புறம் ஜீரணமாகாம ஒரு அலட்சிய வாழ்க்கை வாழ்றது. அது எவ்வளவு பயங்கரம் பாருங்க. ஐயோ, எங்களுக்கு இல்ல. இன்னைக்கு அந்த மாதிரி இல்லத்தரசிகள் இருக்காங்களா இல்லையா? அப்படிப்பட்ட கணவன்மார் இருக்காங்களா இல்லையா? எப்ப பார்த்தாலும் இருக்கிற அழுகை என்ன? ஐயோ, இல்ல, எனக்கு இல்ல, எங்களுக்கு இல்ல, அது இல்ல, இது இல்ல, எது இல்ல, எதுவும் இல்ல. ஜாக்கிரதையா நாம் பார்ப்போம் என்றால் எத்தனை முறை இவர்கள் தேவனை அழ வைத்தார்கள் பாருங்க. வாசிக்கிறேன். 14ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். இன்னைக்கு நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா? தாமதமாகிறதென்று, தேவன் உனக்கான பதிலை தாமதிக்கிறார் என்று, சேர வேண்டிய இலக்கை சேர வேண்டிய நேரத்திலே சென்றடைய முடியாமல் இருக்கிறாய் என்று முறுமுறுக்கிற, சலித்துக் கொள்ளுகிற யாரும் இருக்கீங்களா? கொஞ்சம் கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க. எப்பேற்பட்ட அடிமைத்தனத்தில் நாம வாழ்ந்தோம். பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்தோம். பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகளாக இருந்தோம். சாத்தானுக்கு ரொம்ப செல்ல பிள்ளைகளாக இருந்தோம்.
ஆனால் தேவன் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் சுத்திகரித்து பாவத்தின் பிடியிலிருந்து சாத்தானின் கரத்திலிருந்து விடுவித்தார். அதை விட வேற என்னங்க வேணும்? உனக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை அருளியிருக்கிறார், பரலோகத்தின் பாக்கியத்தை தந்திருக்கிறார். இவ்வளவு அற்புதமான தேவனை விட்டு விலகி போயிடாதீங்க. இவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன் தந்த வாக்குத்தத்தத்தை சந்தேகப்படாதீங்க. எல்லாவற்றையுமே கூட ஏற்ற காலத்துல சம்பூரணமாக திருப்திகரமாய் சாதிப்பதற்கு அவர் போதுமானவர். நீ நினைத்தது, ஆசைப்பட்டது தாமதமாகிறதென்று முணங்காத, முறுமுறுக்காத, அவசரப்பற்றாத, தவறா புரிஞ்சுக்கிட்டு தேவனை அனாவசியமா இழந்து போயிடாத. திடீர்னு அந்த உறவை அறுத்துக்காத. விசுவாசத்தோட அடியெடுத்து வை. தேவன் உன்னை சேர்க்க வேண்டிய இலக்கிற்கு கட்டாயமாக கொண்டு போய் சேர்ப்பார். லெட்ஸ் ப்ரே. ஜெபிக்கலாம். எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவனை நோக்கி பார்க்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, யோசுவாவை போல், காலேபை போல் நாங்களும் உம்முடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து உம்மை நம்பி அடிமேல் அடி வைத்து முன்னேறுகிறதற்கு கிருபை அருளுங்க ராஜா. சாத்தான் கொண்டு வருகிற சந்தேகங்களை முழுமையாய் அகற்றிப் போடுங்கப்பா. ஆண்டவரே, உள்ளவைகளிலே திருப்தியை அருளிச் செய்யுங்கப்பா. எனக்கு அதில்லை இதில்லை என்று சொல்லி சலித்துக் கொள்வதை விட, புலம்புவதை விட, முறுமுறுப்பதை விட உள்ளவைகளை ஆண்டவரே அனுபவிப்பதுதான், உள்ளவைகளை ஏற்று வாழ்வதுதான், உள்ளவைகளுக்காக நன்றி இருதயத்தோடு உமக்கு நன்றி சொல்லுவதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம். அப்பேற்பட்ட அற்புதமான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு அருளிச் செய்யுங்கப்பா. இறுதி மூச்சு வரைக்கும் நீர் கொடுத்தவைகளை கட்டியாய் பற்றிக் கொள்ளுகிற இருதயத்தை எங்களுக்கு அருளுங்கப்பா. இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, உம்முடைய ராஜ்யமே நிரந்தரம். ஆண்டவரே, அதை நாங்கள் இழந்து போவது, மிஸ் பண்ணுவது அப்பா எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். நாங்கள் மிஸ் ஆகவே கூடாது ராஜா. உம்முடைய ராஜ்யத்தை அடைந்தாக வேண்டும். அப்படி உம்முடைய ராஜ்யத்தை அடைவதற்கு எங்களுக்கு தேவையான உம்மை குறித்ததான மெய் விசுவாசம், நம்பிக்கை, உம்முடைய வாக்குத்தத்தத்தின் மீது உறுதியான ஒரு பற்றுதலை எனக்கும் எங்களுக்கும் அருளச் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.